வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் அவசியம். நவம்பர் 1 முதல் அமல் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கோவை மாவட்டம் வால்பாறைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் தங்களது வாகனங்களுக்கு இ-பாஸ் பெற்று மட்டுமே நவம்பர் 1ஆம் தேதி முதல் பயணம் செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பன் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி வால்பாறையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த இ-பாஸ் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இ-பாஸ் பதிவு செய்யாமல் வரும் சுற்றுலா பயணிகள் சிரமமின்றி பாஸ் பெறும் வகையில் ஆழியார் சோதனை சாவடி மற்றும் சோலையார் அணை இடதுகரை சோதனை சாவடி ஆகிய இடங்களில் இ-பாஸ் பதிவு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வரவும் பயன்படுத்தவும் கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இ-பாஸ் கண்காணிப்பு பணியில் வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை மற்றும் வனத்துறை சார்ந்த அதிகாரிகள் இணைந்து செயல்பட உள்ளனர். வால்பாறை தாலுகாவில் வசிக்கும் உள்ளூர் மக்களும் அதே இணையதளத்தில் ஒருமுறை மட்டுமே லோக்காலிட்டி பாஸ் பதிவு செய்து கொண்டால் போதுமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுச்சூழலை காக்கவும், சுற்றுலா போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் அனைவரும் இ-பாஸ் விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.